வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களே உண்மை குற்றவாளிகள் உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறை தரப்பில் சிசிடிவி ஆதாரங்கள் வெளியீடு. தினமலர் இட்டுக்கட்டிய பொய் செய்தி, வைகோ கண்டனம். விரைவில் தங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி கடிதம். மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. இடைத்தேர்தல் வெற்றி குறித்து கார்கே கருத்து. கர்நாடகாவில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து முக்கிய முடிவு. டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு, பிரதமர் மோடி கண்டனம். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி கவலை அளிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வு நம்முடைய பொது கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது என ராகுல் காந்தி தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஜூன் 28, 2024 தேதியிட்ட உங்கள் கடிதத்திற்கு நன்றி. நீட் தேர்வு நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை விளிம்பு நிலை மாணவர்கள் மீது உண்டாக்கும் பாதிப்பு குறித்தும் இது கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக ஜூன் 4, 2024 அன்று நீட் இளநிலை முடிவுகள் குறித்த தேதிக்கு முன்னரே வெளியான பிறகு மாணவர்களின் நீதிக்காக காங்கிரஸ் கட்சி போராடி வருகிறது. ஒன்றிய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் பெருந்தோல்வியால் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களை கடந்த ஒரு மாதத்தில் சந்தித்தேன். 24 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது நான் ஆற்றிய உரையும் நீட் தேர்வால் ஏழை மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கவனத்தை ஈர்த்தது. தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு செல்ல முடியாததும் பிற வசதி வாய்ப்புகள் இல்லாததும் கிராமப்புறத்தில் உள்ள திறமையான மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது நம்முடைய பொது கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானதாகும். மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி வாய்ப்புள்ள சிலருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டு கடமை நமக்கு உள்ளது. பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக உள்ளது. இதன் விளைவாக வலுவான பொது சுகாதார அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியையும் கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டும். தங்களின் கடிதத்துக்காக மீண்டும் ஒருமுறை நன்றி. விரைவில் தங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். இவ்வாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தினமலர் சென்னை பதிப்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்தி முற்றிலும் உண்மைக்கு மாறானது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கட்சி நிர்வாகிகளிடம் திமுக நிர்வாகிகள் முழுமையாக ஒத்துழைத்திருந்தால் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் என்று கூறியதாகவும், இந்த தகவல் பரவி திமுகவினருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தினமலரில் வெளியான செய்தியை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் தேர்தல் வெற்றிக்காக உழைத்த கூட்டணி கட்சியினருக்கு திருச்சி காஜா மலையில் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அமைச்சர் KN நேரு துரை வைகோவுக்கு பதிலடி கொடுத்து பேசினார் என்று தினமலர் செய்தி வெளியிட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாகவும் இது கண்டனத்துக்கு உரியது எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக வேட்பாளராக துரை வைகோ போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றியை ஈட்ட முழு முதல் காரணமானவர் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் என்பதை மறுமலர்ச்சி திமுக நன்றி பாராட்டுவதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் 3 லட்சத்திற்கு மேல் வாக்கு வித்தியாசத்தில் துரை வைகோ வெற்றி பெற அமைச்சர் KN நேரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகளின் உழைப்பும் தேர்தல் பணிகளும் நன்றிக்கு உரியது என தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருந்த கணத்தில் இருந்து ஊடகங்களுக்கும் ஏடுகளுக்கும் அளித்த நேர்காணல்களில் எடுத்துரைத்த துரை வைகோ திமுகவிற்கு இதயமார்ந்த நன்றியை தெரிவித்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தற்போது தினமலர் ஏடு சென்னை பதிப்பில் இட்டுக்கட்டி செய்தி வெளியிட்டு இருப்பது பத்திரிகை தர்மம் ஆகாது எனவும் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தினமலர் சென்னை பதிப்பில்
மதிப்பில் இதுபோன்ற செய்திகளை பரப்பி அவதூறு செய்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று கருதினால் அந்த நினைப்பில் மண் விழும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் காவல் அரண்களாக திகழும் பத்திரிகை ஊடகங்கள் அறநெறி தவறி செய்திகளை வெளியிடும் போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை பற்றி விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். காவிரி நதிநீரை பங்கிட்டுக் கொள்வது தொடர்பாக கர்நாடகம் தமிழ்நாடு இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது. கர்நாடகத்தில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனாலும் இந்த ஆண்டு பருவமழை பெய்து வருகிறது. KRS கபினி அணைகள் வேகமாக நிரம்பி வந்தாலும் 28% நீர் இருப்பு பற்றாக்குறையாக உள்ளது. இதற்கிடையில் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு 20 நாட்களுக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. இதற்கு கர்நாடக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளில் போதிய தண்ணீர் இல்லாததால் இந்த மாத இறுதி வரை தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று அறிவித்துள்ளது. என்றாலும் தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்திருப்பது குறித்து ஆலோசிப்பதற்காக பெங்களூருவில் இன்று முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய மந்திரிகள் குமாரசாமி, பிரகலாத் ஜோஷி, சோமண்ணா, ஷோபா, எதிர்க்கட்சி தலைவர் R. அசோக், பாரதிய ஜனதா தளம் எஸ் ஆகிய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள், MP-க்கள், MLA-க்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் தற்போதைக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டாம் என்றும் பருவமழை தீவிரம் அடைந்து காவிரி படுகையில் உள்ள அணைகள் நிரம்பிய பின்பு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடலாம் எனவும் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அத்துடன் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு தொடர்பாக அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோத உள்ளன. ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் களம் இறங்கியுள்ளார். அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களம் இறங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினார். இந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் கூடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறினர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க அதிபருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்தேன். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் மற்றும் மக்களுடன் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சூழலில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினார். டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி MP இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில், அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சியால் நான் மிகவும் கவலை அடைந்துள்ளேன். இத்தகைய செயல்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். அவர் விரைவில் பூரண குணமடைய வாழ்த்துகிறேன் என்று அதில் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களே உண்மை குற்றவாளிகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறை தரப்பில் CCTV ஆதாரங்களை வெளியிட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்
கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 11 பேரையும் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 11 பேரில் திருவேங்கடமும் ஒருவர். இந்த நிலையில் காவல்துறையினர் இவரிடம் விசாரணை நடத்த இன்று காலை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்து சென்றனர். அப்போது திருவேங்கடம் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றுள்ளார். இதனால் திருவேங்கடத்தை கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் 2 முறை சுட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டர் செய்யப்பட்டதில் திருவேங்கடம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திரன் நாயர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதில் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக வெட்டி சாய்க்கும் பரபரப்பு காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கைதானவர்களே உண்மை குற்றவாளிகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறை தரப்பில் இந்த சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டுள்ளனர். கொலை செய்தவர்களின் அடையாளங்களை குறிப்பிட்டு காவல்துறை இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த நா. புகழேந்தி உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக சார்பில் சி. அன்புமணி உள்பட 29 பேர் போட்டியிட்டனர். இதில் திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 56,296 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா 10,602 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்தார். இருப்பினும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா உள்பட 27 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வெறுப்பு அரசியலை பொதுமக்கள் முற்றிலும் நிராகரித்துள்ளதை இந்த இடைத்தேர்தல் வெற்றி காட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். நாடு முழுவதும் 13 தொகுதிகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி 10 இடங்களில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. மேலும் பாரதிய ஜனதா 2 தொகுதிகளிலும், பீகாரின் ரூபாலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங்கும் வெற்றி பெற்றுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக இடைத்தேர்தல் வெற்றி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் சட்டசபை இடைத்தேர்தலின் சாதகமான முடிவுகளுக்காக பொதுமக்கள் அனைவரின் முன் தலை வணங்குகிறோம். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகமான சூழ்நிலைகளில் கடுமையாக உழைத்த காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். பாரதிய ஜனதாவின் ஆணவத்தையும் தவறான நிர்வாகத்தையும் எதிர்மறை அரசியலையும் பொதுமக்கள் தற்போது முற்றாக நிராகரித்துள்ளதையே இந்த வெற்றி காட்டுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷாவின் அரசியல் மீது மக்களுக்கு உள்ள நம்பகத்தன்மை குறைந்து வருவதற்கு இந்த வெற்றிகள் வலுவான சான்றாகும் என்று அதில் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரியங்கா காந்தி தனது வலைதளத்தில் 7 மாநிலங்களில் உள்ள 13 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நாட்டு மக்கள் அமோக ஆதரவு தெரிவித்துள்ளனர். தேவபூமி, இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மக்கள் காங்கிரஸ் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வெற்றி பெற்ற காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். 100 வருடங்கள் பின்னோக்கி திசை திருப்பும் அரசியலால் நாட்டிற்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். நிகழ்காலத்தை மேம்படுத்தும் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான தெளிவான வரைபடத்தை தயாரிக்கும் நேர்மறையான அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். இளம் இந்தியாவின் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று அதில் பிரியங்கா காந்தி பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் ஜூலை 14, 15, 16 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களிலும், வரும் 15, 16 தேதிகளில் சில இடங்களிலும், வரும் 17 முதல் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான
மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், வரும் 16ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஜூலை 14 முதல் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் உள்ளிட்ட யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசும் எண்ணம் தனக்கு இல்லை. போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என ராஜேஸ்வரி பிரியா பேட்டி. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் மற்றும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கத்தினை தடுக்க தவறியதாக கூறி அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஸ்வரி பிரியா, கடந்த ஓராண்டுக்குள்ளாக 2 இடங்களில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருட்கள், போதை வஸ்துகள் குறித்து திரைப்படங்களில் பாடல்கள் இடம்பெற்றிருந்தால் அது இளைஞர்களை பாதிக்கும் என்பதால் நான் போராடி வருகிறேன். திரைப்படங்களில் முன்னணி நடிகர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பேசி வருவதாகவும் குறிப்பிட்டு யாரையும் தாக்கும் நோக்கம் தனக்கு இல்லை எனவும் கூறினார். மேலும் கல்லூரிகளில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது மிகுந்த அச்சத்தை அளிக்கிறது. இதற்கு சினிமா துறையும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதிலும் குறிப்பாக முன்னணி பிரபலங்கள் அவர்களின் சமூக பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இந்த வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறிவிட்டது என கூறிய அவர், போதைப் பொருள் விவகாரத்தில் தமிழ்நாடு நல்ல மாநிலமாக இருந்து தற்பொழுது சீரழிந்து வருகிறது. இளைஞர்களும் அதனால் சுயநினைவை இழந்து வருகின்றனர் என கூறினார். கடந்த ஓராண்டுக்குள்ளவே 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்குங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுக்குதுங்க. கடந்த ஒரு 10 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மரக்காணம், செங்கல்பட்டில் நடந்த சம்பவம் 23 உயிர்களை வாங்கியது. அதற்கு அடுத்தாற் போல இப்போ 69 உயிர்களை நாம் இழந்திருக்கோம். அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒன்று. இவர்கள் கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதிகாரிகளை மாற்றுவதும், சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாலும் கள்ளச்சாராயம் ஒழிந்துவிடும் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதனை இங்கே விளக்குவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துகிறோம். ஏன்னா இந்த சட்ட திருத்தம்ங்கிறது ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கு. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு தண்டனை இல்லைன்னா இருக்கு, சட்டத்தில் ஏற்கனவே தண்டனைகள் இருக்கு. ஆனா அந்த தண்டனை கிடைக்கப்பெறுதா, அதை கிடைக்கப்பெறுவதற்கு அதிகாரிகள் உறுதுணையா இருக்காங்களா, அதிகாரிகள் அந்த இடத்துல வழக்குகளை பதிவு செய்யறாங்களா, இது போன்ற கேள்விகளை தான் நாங்கள் இங்கே எழுப்புறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். இல்லைங்க, நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க. போதை இல்லாத தமிழகம் வேண்டும். அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வஸ்துவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை பாதிக்கும் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இது தவிர எனக்கு பர்டிகுலராக இவரை எதிர்க்கணும் அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் மக்களை நேசிக்கிறேன். இளைஞர்கள் வருங்காலத்தில் போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன். ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்கு. எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது. அதுவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரி கேன்டீன்லேயே அவங்க போட்டுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேட்கும் போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துறேன். அதுலேயும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். நான் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தொண்டன். பெருமைக்குரியவர்களை பெருமைப்படுத்துவதுதான் திராவிட மாடலின் நோக்கம். அதுதான் முதலமைச்சரினுடைய நோக்கம் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சு. உலக இளைஞர்கள் திறன் நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் தனியார் அகாடமியின் சார்பில் 340 பள்ளி மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, கட்டைக்கால், மான் கொம்பு, வாள் வீச்சு போன்ற சிலம்ப கலைகளை 3 மணி நேரம் இடைவிடாது செய்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், உலக இளைஞர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காகவும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் ஆசான் ஆதி கேசவன் அகாடமி 340 மாணவ மாணவிகளின் வீர விளையாட்டு திறமைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்படுத்திய நிர்வாகத்திற்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதலமைச்சர் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மாணவ மாணவிகளுக்கு இந்த திறமை வீர செயலாக மட்டுமில்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் பயன்படும். எனவே கலைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்.
நான் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தொண்டன். எனவே எந்த இடத்திற்கு செல்கிறோமோ அந்த இடத்தின் பெருமைகளை ஆய்ந்து பெருமைக்குரியவர்களை பெருமைப்படுத்துவதுதான் திராவிட மாடலின் நோக்கம். அதுதான் முதலமைச்சரினுடைய நோக்கம் என தெரிவித்தார். உலக இளைஞர்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக ஒரு சிறப்பு நாளாக இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் சென்னை திருவல்லிக்கேணியில் ஆசான் ஆதிகேசவன் அகாடமியின் சார்பில் இன்றைக்கு 340 பிள்ளைகளுக்கு இந்த வீர விளையாட்டுகள் இன்றைக்கு அதை பயின்று அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை இந்த நாட்டிற்கு வெளிப்படுத்துகின்ற நிகழ்வாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகத்திற்கும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து மென்மேலும் இந்த திறமைகளை வளர்த்து கொண்டு இப்பிள்ளைகள் அந்த வீர செயல்கள் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் அது பயன்படக்கூடியதாக அமைகிறது என்பதில் அவர்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாணியம்பாடியில் கஞ்சா கடத்தி வந்த 3 பேரை ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சிலர் விசாகப்பட்டினத்திலிருந்து விரைவு ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 இளைஞர்களை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் ஜெகதீஷ், நவீன் மற்றும் விஷால் என்பதும் இவர்கள் நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காக ஒடிசா மாநிலத்திற்கு சென்று அங்கு 4 கிலோ கஞ்சா வாங்கி கொண்டு வந்ததும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடனடியாக அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் சப்ளைக்காக பைப்லைன் தரையில் பதிக்கப்பட்டு அவ்வழியே செல்லக்கூடிய 12க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்காக குடிநீர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை சீர் செய்யாமல் இருப்பதால் சாலையில் குடிநீர் வெள்ளமென திரண்டு வீணாகி வருவதுடன் துர்நாற்றம் அடிக்கிறது. மேலும் அதனையே அங்கு குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வீணாகி வரும் நிலையில் அதிகாரிகள் உடனே சீர் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பஜார் வீதியில் 8வது கிளையாக புதிதாக தொடங்கப்பட்ட அபூர்வா ஸ்வீட் நிறுவனம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் மற்றும் நகரமன்ற தலைவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அபூர்வா ஸ்வீட் நிறுவனர் ஜெய கணேசன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பழைய பாரம்பரிய ஸ்வீட் மற்றும் உணவு வழங்கப்படுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் கருங்காலி காடிப்பட்டி சுற்றி 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வனப்பகுதியில் உள்ளன. வனப்பகுதியை சுற்றி அமைந்துள்ள இப்பகுதிகளில் வழக்கமாக ராணுவ ஹெலிகாப்டர்கள் மிக தாழ்வாக சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டி அதிவேகமாக ஜெட் விமானம் சென்ற சிறிது நேரத்தில் பெரும் சத்தம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனை அடுத்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பெயரில் சுற்றி அமைந்துள்ள கிராமங்களுக்கு சென்று நடந்ததை கேட்டறிந்தனர். பின்னர் கிராம மக்கள் தந்த தகவலின் பெயரில் வனப்பகுதிக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் இன்று காலை முதல் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருவதால் களை கட்டி வருகிறது. கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்த அளவே காணப்பட்டது. இந்த நிலையில் கர்நாடக உபரி நீர் திறந்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர்.
மேலும் வார விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமாக குவிய தொடங்கியுள்ளனர். மேலும் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் படகு மூலம் பரிசல் சவாரி செய்து உற்சாகம் அடைந்து செல்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள். மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் நேற்று பெய்த மழையுடன் இடி மின்னல் சேர்ந்து விழுந்தது. இதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் 11 டிவிக்கள் சேதமடைந்தன. மேலும் ஒரு சில வீடுகளில் இடி விழுந்ததில் விரிசல் ஏற்பட்டது. வீடுகளில் உள்ள மின் இணைப்புகள் பாதி சரியாக வேலை செய்யவில்லை எனவும் மின் இணைப்பில் தடை ஏற்பட்டுள்ளது எனவும் கூறினர். இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் வருத்தத்துடன் உள்ளனர். மீனாட்சி நகர் மாடர்ன் தெருலேருந்து பேசுகிறோம். இங்கே நேற்று இடி விழுந்திருக்கு. மழை அவ்வளோவா நேற்று சாயங்காலம் நல்ல மழைக்கு முன்னாடியே இடி விழுந்துருச்சு. இங்கே நம்ம வீடு இல்லாமல் ஒரு 10-15 வீட்டுக்கும் டிவி கனெக்ஷனு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அந்த வயரிங் ப்ராப்ளம் எல்லாமே ஆகிருக்கு. வீட்டில் ஃபேனு, டியூப் லைட்டு எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பசங்க எல்லாமே மேலே தான் இருந்தாங்க. மாமா மேலே இருந்தார். அவங்களுக்கு உயிர் சேதம் எதுவும் இல்லை, அடி இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. நான் வில்லாபுரத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் வீடு வந்து மாடர்ன் தெருவில் இருக்குது. என் பேர் வந்து பாலாஜி. நேற்று ஒரு 4:30 மணி போல் இருக்க மழை பெஞ்சிடுச்சு. நல்ல சரியான மழை. ஒரு 5 மணி போல் நல்ல இடி மின்னலோட இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6-7 மணி போல் மழை நின்னதுக்கப்புறம் டீ போட்டு பார்த்தோம்னா டீ வரல. சரி, நம்ம வீட்டில் மட்டும் தான் போயிருக்கும். பார்த்தா பக்கத்தில் விசாரித்தோம்னா பக்கத்துலேயும் இல்லை. அப்படியே ஒரு 4-5 வீடு பார்த்தோம்னா எங்கேயுமே டிவி இல்லை. ஒரு 10 வீட்டு வரைக்கும் டிவி ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் கேபிள் காரை கூப்பிட்டு பார்த்தோம். அரியலூர் மாவட்டம் கீழ்பழுவூரிலிருந்து புறப்பட்ட தனியார் மினி பேருந்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குடி தாண்டி வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் 14 பெண்கள் உள்ளிட்ட 16 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அண்ணா நகர் ஜல்லிமேடு மேட்டு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோயில் 55ஆம் ஆண்டு ஜாத்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் அலகு குத்தி தீப ஆராதனை செய்து அலகு குத்தியவர்கள் வாகனங்களில் தொங்கியவாறு சாலைகளில் உலா வந்து ஸ்ரீ கன்னியம்மன் பாளையத்தில் மாலை அணிவித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இன்று கோவில் வளாகத்தில் கூழ் பார்த்தும் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சப்த கன்னிகள் பூஜை நடைபெற்றது. இவ்விழாவினை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகரத்தில் உதவும் பறவைகளின் 25ஆம் ஆண்டு மக்கள் விழாவை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் வேலூர் தனியார் CMC தனியார் மருத்துவமனை சார்பில் இரத்த வங்கி வாகனம் மூலம் பொதுமக்கள் மற்றும் இயக்கத்தின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்களும் அனைவரும் கலந்து கொண்டு மாபெரும் இரத்த தானத்தை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் உதவும் பறவைகள் நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இரத்த தானத்தை வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் ஸ்டேட் வங்கி முன் அமைக்கப்பட்டுள்ள மின் மாற்றியில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீப்பொறி போன்று பற்றி எரிந்ததால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மின்வாரியத்துறை அலுவலர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஊழியர்கள் மின் மாற்றியில் ஏற்பட்ட பழுதுகளை சரி பார்த்துள்ளனர். இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா மற்றும் ஊரணி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக வந்தனர். பின் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக தீ மிதித்தல் நிகழ்வும் ஊரணி பொங்கல் விழாவும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்துள்ளனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்டூர் கிராமத்தில் அகஸ்தியர் வழிபாடு செய்த சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மங்கள மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் காப்பு கட்டும் நிகழ்வுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா மேற்படி கோவில் முன்பு அமைக்கப்பட்டு இருந்தது. அந்த தீ குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவின் நிறைவான இன்று 108 இளநீர் அபிஷேகம், தயிர் பல்லயம், அகஸ்தியருக்கு சம்பா பல்லயம், சாம்பார் சாதம் உள்ளிட்ட சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் உடையராஜா பாளையம் மலையடிவாரத்தில் ஒற்றை யானை இருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினர், காவல்துறையினர் உதவியுடன் பட்டாசு வெடித்து விரட்டி செல்லும் போது தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த யானை கிராமத்திற்குள் தென்னந்தோப்பில் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அச்சம் அடைந்து பட்டாசு வெடித்து விரட்டி செல்வதால் கிராமத்திற்குள் நுழைந்த யானையால் பாதிப்பு ஏற்பட்டது. 2 பெண்களை கொடூரமாக கொலை செய்த கொலையாளிக்கு 226 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தை சேர்ந்தவர் பிரையன் ஸ்டீபன் ஸ்மித். கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய செல்போனை பெண் ஒருவர் திருடினார். ஆனால் ஸ்டீபன் ஸ்மித் இது தொடர்பாக போலீசில் எந்த புகாரும் அளிக்கவில்லை. இதனிடையே செல்போனை திருடிய பெண் அதிலிருந்து வீடியோ மற்றும் புகைப்படங்களை கண்டு அதிர்ந்து போனார். அதில் ஒரு வீடியோவில் ஸ்டீபன் ஸ்மித் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து கொடூரமாக கொலை செய்த காட்சிகள் இருந்தன. அது மட்டுமின்றி கொலை செய்வதற்கு முன்பு அந்த பெண்ணை அவர் பாலியல் ரீதியில் துன்புறுத்திய வீடியோ மற்றும் புகைப்படங்களும் செல்போனில் இருந்தன. இதையடுத்து அந்த பெண் ஸ்டீபன் ஸ்மித்திடம் இருந்து திருடிய செல்போனை போலீசிடம் ஒப்படைத்து அதில் உள்ள வீடியோ மற்றும் புகைப்படங்கள் குறித்து கூறினார். கொலை தொடர்பான வீடியோக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் செல்போன் திருடு போவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் ஸ்டீபன் ஸ்மித் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஸ்டீபன் ஸ்மித்தை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அப்போது அலாஸ்காவை சேர்ந்த கேத்லீன் ஹென்றி என்ற பெண்ணை கடத்தி ஹோட்டல் அறையில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். அது மட்டுமின்றி ஏற்கனவே கடந்த 2018இல் வெரோனிகா அபூசுக் என்ற பெண்ணை கொலை செய்ததாக கூறி போலீசாரை அதிர வைத்தார். இது பற்றி அவர் போலீசாரிடம் கூறுகையில், வீடு இல்லாமல் வீதியில் தங்கியிருந்த வெரோனிகாவை மது மற்றும் உணவு கொடுப்பதாக கூறி எனது வீட்டுக்கு அழைத்து சென்றேன். பின்னர் அவரை குளிக்க சொன்னேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அதனால் கோபமுற்று அவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டேன் என்றார். ஸ்டீபன் ஸ்மித்தின் இந்த பரபரப்பு வாக்குமூலம் அலாஸ்கா மட்டுமின்றி அமெரிக்கா முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக வீடு இல்லாமல் வீதிகளில் வசிக்கும் பெண்கள் தங்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியதுடன் ஸ்டீபன் ஸ்மித்துக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரி போராட்டங்களை முன்னெடுத்தனர். பல தரப்பினரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். 5 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில் ஸ்டீபன் ஸ்மித்தை குற்றவாளி என கடந்த பிப்ரவரி மாதம் கோர்ட் தீர்ப்பு அளித்தது. இந்த நிலையில் ஸ்டீபன் ஸ்மித்துக்கான தண்டனை விவரம் நேற்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இரட்டை கொலை வழக்கில் அவருக்கு 226 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பை கேட்பதற்காக கோர்ட்டுக்கு வந்திருந்த கேத்லீன் ஹென்றி மற்றும் வெரோனிகா அபூசுக்கின் குடும்பத்தினர் கண்ணீர் சிந்தியபடி ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவரின் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது ட்ரம்பை குறிவைத்து கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டார். இதில் ட்ரம்பிற்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மேடையில் இருந்து பாதுகாவலர்கள் புடைசூழ வெளியேறினார். இந்த தாக்குதலை அமெரிக்க நாட்டின் உளவுத்துறை உறுதி செய்துள்ளது. துப்பாக்கி சூடு தாக்குதலுக்கு ஆளான ட்ரம்ப் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் உள்ளூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தியவர் மீது போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதற்கான காரணம் குறித்து அமெரிக்காவின் FBI போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே துப்பாக்கி சூடு நடத்தியவரின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. 20 வயதான தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் என்ற இளைஞர் டொனால்ட் ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். ட்ரம்பிற்கு எதிராக படுகொலை முயற்சி நடந்திருப்பதாக FBI கூறியுள்ளது. படுகொலை முயற்சிக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்திய தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் பென்சில்வேனியாவில் வசித்து வந்திருக்கிறார். இவரை பற்றிய மேலும் விவரங்கள் கிடைத்தால் உடனடியாக தருமாறு FBI போலீசார் அமெரிக்க மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர்.
AR ரக அசால்ட் ரைபிளை துப்பாக்கி சூடு நடத்த அந்த இளைஞர் பயன்படுத்தியிருக்கிறார். பிரச்சார கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே உள்ள கட்டிடத்தின் மேற்கூரையில் நின்று டொனால்ட் ட்ரம்பை சுட்டுள்ளார். பலமுறை துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அந்த இளைஞர். எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் உயிர் தப்பியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களே உண்மை குற்றவாளிகள் உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறை தரப்பில் CCTV ஆதாரங்கள் வெளியீடு. தினமலர் இட்டுக்கட்டிய பொய் செய்தி வைகோ கண்டனம். விரைவில் தங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன். நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி கடிதம். மோடி மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. இடைத்தேர்தல் வெற்றி குறித்து கார்கே கருத்து. கர்நாடகாவில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது குறித்து முக்கிய முடிவு. டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு பிரதமர் மோடி கண்டனம். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி கவலை அளிக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 11 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.